ஹாய் சிவில் மக்களே, வெல்கம் டு ஆர் சிவில் காம்ரேட் சேனல். இதுவரை நம்ம சிவில் காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி இந்த லெக்சரில் பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு எப்படி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சரை பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்னு சொல்லணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நம்ம ஜென்ரலாக பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் அப்படின்றத நம்ம ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரஸ்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிருக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டுமே பின் கனெக்ஷனாக இருக்கணும். தட் இஸ் அந்த ஜாயிண்ட்டில் ஆக்சுவல் ஃபோர்ஸ் மட்டும் கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், அதில் இருக்க ஒரு மெம்பருமே லீனியராக இருக்கணும். அது எய்தர் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம் ஆர் இன்க்ளைண்டாக இருக்கலாம், ஆனால் அது லீனியராக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோட்ஸ் எல்லாமே, அந்த ஸ்ட்ரக்சரில் ஆக்ட் ஆகக்கூடிய லோட்ஸ் எல்லாமே ஜாயின்ஸில் மட்டும்தான் ஆக்ட் ஆகணும். இஃப் இன்கேஸ் அந்த மெம்பரில் சம்வேர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்னு சொல்ல மாட்டோம். இந்த 3 கண்டிஷனை அந்த ஸ்ட்ரக்சர் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை பின்ஜாயிண்டட் ஃப்ரேம், அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ன்னு சொல்லலாம். பின்ஜாயிண்டட் கேஸ்க்கும் நம்ம டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்றது எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசியும், that is ds will be equal to dse plus dsi. எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி ப்ளஸ் இன்டர்னல் இன்டிடெர்மினசி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கிடைக்கும். இப்போது எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக பீம்ஸ்க்கும் ரெஜிஸ்டைண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கும் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ். இப்போது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ரியாக்ஷன் சப்போர்ட் ஹிஞ்சிடாக இருக்குது, இன்னொரு எண்ட் ரோலராக இருக்குது. ஹிஞ்சில் நமக்கு 2 ரியாக்ஷனும், ரோலரில் ஒரு ரியாக்ஷனும் டெவலப் ஆகும். டோட்டலாக நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது ஆர் ஈக்குவல் டு 3. இங்கேயும் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது ஆல்வேஸ் ஈக்குவல் டு 3. அப்போது எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி வில் பி ஈக்குவல் டு 3 மைனஸ் 3 வில் பி ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸ்டர்னலி டிட்டர்மின்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை எப்படி எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு எண்ட் ஹிஞ்ச்டாகவும் இன்னொரு எண்டும் ஹிஞ்ச்டாகவும் தான் இருக்குது. அதனால் 2 எண்ட்லேயுமே நமக்கு 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். டோட்டலாக நமக்கு 4 ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இப்போது இந்த 4 ரியாக்ஷனையும் எஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றதையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் 3 வில் பி ஈக்குவல் டு 1 கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மினசி வில் பி ஈக்குவல் டு 1. இது வந்து மோர் தென் 0வாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அடுத்து இன்டர்னல் இன்டிடெர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு இன்டர்னல் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம m-2j - 3 அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மைனஸாக உள்ள மல்டிப்ளை பண்ணி m-2j + 3 இந்த ஃபார்முலையும் கண்டுபிடிக்கலாம். இங்கே m அப்படின்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், j அப்படின்றது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். இந்த ஃபார்முலாவில் நமக்கு m அப்படின்ற வேல்யூவும் j அப்படின்ற வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி dsi will be equal to 0 கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை இன்டர்னலி ஸ்டேபிள் ஆர் டிட்டர்மினேட்னு சொல்லலாம். இஃப் இன்கேஸ் மோர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டர்னலி ஸ்டேபிள் ஆர் இன்டிட்டர்மினேட்னு சொல்லலாம். இஃப் இன்கேஸ் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் ஆர் மெக்கானிசம்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம m அப்படின்றது என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னு சொன்னோமா. அப்போது அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ண பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில்
ஜென்ரலாகவே பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே பின் கனெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இப்போது இதில் நம்ம மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து மிடில் மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து பாட்டம் மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். இப்படி கவுண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அக்யூரேட்டாகவும் ஸ்பீடாகவும் கால்குலேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை மட்டும். இப்போது இந்த ஃப்ரேமுக்கு நம்ம எப்படி டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாயிண்டில் இந்த ஸ்ட்ரக்சரில் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த ஆர்டரில் கவுண்ட் பண்ணோம்னா ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். டோட்டலான மெம்பர்ஸ் ஈக்குவல் டு 9. டோட்டலாக இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 ஜாயின்ஸ் ஈக்குவல் டு 6. நம்ம இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் இன்டிட்டர்மினசி நமக்கு கிடச்சிரும். அந்த இன்டர்னல் இன்டிட்டர்மினசி நமக்கு 0 கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அப்போது இது ஈக்குவல் டு 0வாக இருக்கிறனால இந்த ஸ்ட்ரக்சர் இன்டர்னலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். இதே ஸ்ட்ரக்சருக்கு நம்ம டிஎஸ்இயும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல நமக்கு 2 ரியாக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், டோட்டலாக 3 ரியாக்ஷன், ஒரு 3 ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட். அப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தட் இஸ் எக்ஸ்டர்னல் டிட்டர்மினசி இன்டர்னல் டிட்டர்மினசி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மெத்தடில் நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸாக கவுண்ட் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது புரியுதுல எப்படி கவுண்ட் பண்ணணும்னு. அப்போது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வில் பி ஈக்குவல் டு 11. நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 ஜாயின்ஸ். இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாவில் நமக்கு டிஎஸ்ஐ வில் பி ஈக்குவல் டு 2 கிடச்சிருக்கு, விச் இஸ் மோர் தென் 0. அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் அண்ட் இன்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். இதே ஸ்ட்ரக்சருக்கு நம்ம டிஎஸ்இயும் கண்டுபிடிக்க முடியல, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். டிஎஸ்இ வில் பி ஈக்குவல் டு இங்கே ஹிஞ்சில் நமக்கு டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் 2, ரோலரில் 1, டோட்டலாக 3, ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வில் பி ஈக்குவல் டு 3. சால்வ் பண்ணால் 0 கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இந்த 2 வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 + 0 ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 டோட்டலாக 4 மெம்பர்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் 1 2 3 4 நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் ஈக்குவல் டு 4. இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 கிடச்சிருக்கு. -1 அப்படின்றது <0 இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை அன்ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை டேரெக்டாக பார்த்த உடனே எப்படி அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்ட்ரக்சரில் கிராஸ் பிரேசிங் அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஃப்ரேமில் நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஃப்ரேமில் நமக்கு அட்லீஸ்ட் 1 கிராஸ் பிரேசிங்காவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹாரிசான்டலாக லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிண்டாக இருக்கும்போது நமக்கு அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் மினிமம் 1 கிராஸ் பேசிங்காவது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பார்த்த உடனே அன்ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு எத்தனை மெம்பர் இருக்குன்னு எண்ணலாம். 1 2 3 4 5 6
7 8 9 டோட்டலாக 9 மெம்பர்ஸ். ஜாயின்ஸ் அப்படின்றது 1 2 3 4 5 6 ஜாயின்ஸ். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா DSI will be equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு இது என்ன தான் இது ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிராஸ் பிரேசிங் இல்லாதனால இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? இது இந்த கிராஸ் பிரேசிங் இல்லை அப்படின்னா நம்ம பார்த்த உடனே அந்த நம்ம கொஷினில் கொடுத்துருப்ப ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம இது அன்ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். இதுதான் நம்ம ஒரு லூப் பாயிண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு எண் ஹிஞ்ச்டாகவும் இன்னொரு எண்டு வந்து ரோலராகவும் இருக்குது. இந்த மாதிரி கேஸஸில் நமக்கு பாட்டமில் ஒரு மெம்பர் இல்லை. அதனால் நமக்கு வேர்ட்டிக்கலாக லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெம்பர் இங்கே ரோலர் சப்போர்ட் இருக்கிறனால மெம்பர் ஃப்ளோ ஆகிடும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஹாரிசான்டலாக ஒரு மெம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெம்பர் ஸ்டேபிள் ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மேபி மோஸ்ட்லி வந்து ஸ்டேபிளாக இல்லை அன்ஸ்டேபிளாக மட்டும்தான் கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரி எத்தனை மெம்பரை கனெக்ட் பண்ணால் அந்த மெம்பர் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது. அடுத்து நம்ம பின்ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணி எழுதிட்டு கவுண்ட் பண்ணால் மொத்தமாக நமக்கு 15 கிடைக்கிது. தட் இஸ் 15. நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் will be equal to 8. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா DSI will be equal to நமக்கு 2 கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டில் ஹிஞ்ச்டு இருக்குது, இன்னொரு ரெண்டில் ரோலர் இருக்குது. டோட்டலாக நமக்கு 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இங்கே 2 இங்கே 1. அப்போ டோட்டலாக 3. அப்போ 3 - 3 அப்படின்ற அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படின்றது 0 கிடச்சிருக்கு. அதனால இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் இன்டர்னல் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2 கிடச்சிருக்கு, விச் இஸ் மோர் தென் 0. அப்படின்றப்போ இது இன்டர்னலி இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அப்போது டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். இப்படி நமக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சால் போதுங்க. அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 10. மொத்தமாக 10. ஓகேவா? இந்த மெம்பர் நான் இப்போ விட்டுட்டேன். அப்போ மொத்தமாக 10. அப்போது மெம்பர் ஈக்குவல் டு 10. ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 மொத்தமாக 5 ஜாயின்ட்ஸ் இருக்குது. இதை ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா DSI will be equal to 3 கிடச்சிருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஹிஞ்ச் 2 இருக்குது, இங்கே ரோலர் 2 இருக்குது. டோட்டலாக நமக்கு 3 கிடைக்கும். 3 - 3 will be equal to 0. இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் இன்டர்னலாக பார்க்குறப்போ இன்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக கிடச்சிருக்கு. ஏன்னா நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் 3 கிடச்சிருக்கு, விச் இஸ் மோர் தென் 0. அப்படின்றப்போ இன்டர்னலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3 கிடைக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸை மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இங்கே 3, இந்த 6, இங்கே 6 3 3 2 இந்த வேல்யூலாம் நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக படித்ததாக ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது நிறைய எக்ஸாம்ஸில் மேத்ஸில் அடிக்கடி கேட்பாங்க, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள்.